விவர்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரோட்டி, நார்த் இண்டியன் ஸ்டைலில் சப்பாத்தி ரோட்டி என்ன வேணாலும் சொல்லலாம் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால், நான் வந்து சாஃப்டாக எப்படி நம்ம சப்பாத்தி ரோட்டி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன தப்பு நடக்குதுன்னா, நம்ம வந்து ரோட்டி செய்யும் போது அது எலாஸ்டிக் மாதிரி இழுக்கும். அப்போவே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சுடு பண்ணி சாப்பிட்டா கூட நல்லா இருக்காது. அது மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் வந்து 2 கப் சப்பாத்தி மாவு, வீட் ஃப்ளார் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணி தேவையான அளவு. நான் வந்து ஒரு 200 ml எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே வியூவர்ஸ், நான் வந்து மாவு வந்து நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். இது வந்து 2 கப் மாவு போடுறேன். நிறைய பேர் வந்து எண்ணெய் வந்து ஸ்டார்டிங்கில் போடுவாங்க. எண்ணெய் அப்படி போடக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும், அப்புறமா வந்து அது ரஃப் ஆகிடும். இது வந்து சால்ட்டு அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எதுக்கு நம்மளுக்கு எலாஸ்டிக் மாதிரி வந்து சப்பாத்தி ரொட்டி ஆகிடுதுன்னா, நம்ம வந்து தண்ணி வந்து சாஃப்டாக இருக்கணும்னு தண்ணி நிறைய ஆட் பண்ணிடுறோம். அது வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு தான் அது சாஃப்ட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா ரஃப்பாக தான் தண்ணி நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு தான் நம்ம மாவு இருக்கணும். அப்புறமா நம்ம நல்லா பிசையணும். அப்படி தான் அது சாஃப்டாகும். நம்ம வந்து முதல்ல தண்ணி போட்டுட்டு அது சாஃப்டாக இருக்குன்னு ரொட்டி செஞ்சால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும் போதே இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொட்டி. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்த உடனே போட்டுவிடக்கூடாது. நம்மளுக்கு அளவு என்ன தான் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு எடுத்த உடனே போட்டுவிடக்கூடாது. ஏன்னா நம்ம மாவு வந்து சில சமயத்தை வேறு டிஃப்ரெண்ட்ஸ் மாவும் வருது. பாருங்கள், கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாத்திரம் இல்லாட்டி வந்து பெரிய தாம்பால தட்டு, அதில் கூட நீங்கள் கீழே உட்காந்து பண்ணோன்னா பெரிய தாம்பால தட்டில் நல்ல பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை இது மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு கிச்சன் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பிசையலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு போதும். இன்னும் தண்ணி இவ்வளோ மீதி ஆயிடுச்சு. பார்க்கலாம், தெரியலையா? இவ்வளோ தண்ணி மீதியாக இருக்குது. நம்ம பார்க்கலாம். வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இதுலேயே நம்ம நல்லா பிசையணும். ஆக்சுவலி நானும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல. அப்புறமா என்னோடய மதரில் சொன்னாங்க இது மாதிரி பண்ணக்கூடாது, அதனால தான் எலாஸ்டிக் மாதிரி சப்பாத்தி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்படி இது கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கரெக்டாக இந்த அளவுக்கு இந்த எம்எல்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கோதுமை மாவு நிறைய டிஃபராக இருக்குது, அங்கங்கே வேறுபட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த பதம்னு காமிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இது நல்லா பிசையணும். இப்போ வந்து நம்ம ஸ்லாபில் போட வேண்டாம், கிச்சன் கவுண்டரில் போட்டு பிசைய வேண்டாம். வெறும் கையாலேயே நல்லா இது மாதிரி நல்லா முதல்ல எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி அகலமான பாத்திரம் இல்லாட்டி தாம்பாலது பாருங்கள், இது மாதிரி நக்கல் சாலை கூட இது மாதிரி பண்ணி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க. ரஃப்பாக பாருங்கள், நல்லா தொலைன்னு இல்லை, இழுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அதை வந்து நம்ம கையால் பிசைஞ்சு நல்லா சாஃப்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் 5 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெயை போட்டு ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட். கொஞ்சம் எண்ணெய் போடுறேன், 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டு நம்ம வந்து மறுபடியும்
கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி வரலையா ரொட்டி வரலையானா நம்ம வந்து செய்கிற தப்பு வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுறது. அப்புறமா வந்து நம்ம சப்பாத்தி சுடும்போது ஒரு ட்ரிக் இருக்குது, அது காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சிக்கணும். நம்மளுக்கும் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் வியூவர்ஸ், வந்து ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, கொஞ்சம் அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுக்கலாம். 1/2 hour கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வந்து கிச்சன் டாப் இல்லையா, இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா முதலே நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். திருப்பியும் ஒரு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசையணும். நம்ம வந்து 2 டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிடுது. முதல்ல வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது மாவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது. 2வது வந்து நல்லா பிசையணும். 3வது வந்து நம்ம ரொட்டி சுடும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் 2 நாள் கூட ரொட்டி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு ரொட்டி வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் அவனில் இல்லாட்டி தவாவில் வந்து ஒரு சும்மா சூடு பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு சாஃப்ட்னஸ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி ரொட்டி இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு 5 minutes நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்க, இது வந்து நம்ம வந்து திருப்பி எண்ணெய் போட்டு இது மாதிரி நம்ம பீஸா மாவுக்கு பிசைகிறோம் இல்லையா, பீஸா செய்கிறதுக்கு அது மாதிரி இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டு நல்லா ஒரு 5 minutes நல்லா நம்ம பலம் கொண்டு நல்லா பிசைங்க. சாஃப்டான ரொட்டி வேணும்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதான். ஓகே, இப்போ நான் வந்து 5 minutes பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இப்போ வந்து இது 3 பார்ட்டாக நான் பண்ணிக்கிறேன். 3 ஓகே வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், நம்ம இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் போட்டு எவ்வளோ பெருசாக வருதோ அவ்வளோ ரோல் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா. நான் வந்து ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ஆயில் வந்து நம்ம கையில் கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ். அப்படியே நம்ம ரோல் பண்ணிடலாம். பாருங்க, ஓகே ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மெலிசா. வந்து இதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிட்டு சென்டரில் இப்படி வச்சுடுங்க. இப்போ நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். சின்னதாக இருக்குது, ஸோ ஒரே சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், சென்டரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு இப்படி பண்ணலாம். ஓகே விவர்ஸ், இப்போ வந்து நான் வந்து மாவில் டஸ்டிங் பண்ணியாச்சு. டஸ்டிங் பண்ணி முதல்ல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைடில் முதல்ல நடுவில் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும், தனிமனாக இருக்கட்டும். சைடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணுங்கள். சைட்லேருந்து ரோல் பண்ணுங்கள். முதல் சென்டரில் ரோல் பண்ணால் நீங்கள் சென்டரில் வந்து தின்னாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு லேயர்
நேராக வராது, சைடில் பாருங்கள், இறக்கி விட்டுட்டு சைடில் இந்த அளவுக்கு தின்னா இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னா இருக்கணும். இப்போ ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நல்ல மாவில் வந்து டச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து கொஞ்சம் தின் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்படி முதல்ல இப்படி விட்டுங்க. அப்புறம் சைடில் ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க. நடுவில் ப்ரெஸ் பண்ணாதீங்க, சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஈஸியாக வந்துடுது. நம்ம நடுவில் ப்ரெஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்காது, தீஞ்சிடும். ரோலாக பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து சுட்டுடலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரொட்டியை போட்டுடலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் போட்டாச்சு. இது வந்து பபிள்ஸ் வரும்போது நம்ம திருப்பி போடலாம். அடிக்கடி நம்ம திருப்பி போட்டுட்டு வந்தால் ரொட்டி வந்து ரஃப் ஆகிடும். அதனால திருப்பி போடக்கூடாது. ஒரு சைடு ஃபுல்லாக பபிள்ஸ் தெரியணும் நம்மளுக்கு, கீழே நல்லா வெந்துச்சுன்னு. அப்புறமா மறு சைடு திருப்பி போடலாம். பாருங்க, பபிள்ஸ் வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து வேறு சைடு திருப்பி போடலாம். பார்த்தீங்களா? இப்போ இங்கேயும் வந்த பிறகு நம்ம வந்து ஆயில் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி வர வேண்டியதுதான். பாருங்க, அந்த சைடும் நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நான் ஆயில் போட்டுடுறேன். நீங்கள் ஆயில் இல்லைன்னா கூட எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஆயிலில் நம்ம பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த ஆயிலை வச்சு ரெண்டாவது வந்து ஆயில் இல்லாமல் நான் ட்ரையாக நான் சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், லேயராக நல்லா இருக்குது பாருங்கள். சாஃப்டான ரொட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் இல்லாமல் நம்ம பண்ணலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேம் பண்ணியாச்சு. சேம் மெத்தட் தான். ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். கீழே சைடு பக்கம் வேகின பிறகு நம்ம வந்து மறு சைடு வந்து திருப்பி போடலாம். பாருங்கள், நமக்கே தெரியும் இல்லையா ஒரு சைடு வெந்துச்சுன்னு. இப்போ ரெண்டாவது சைடும் வெந்துச்சு. இது மாதிரி டவல், காட்டன் டவல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி பண்ணோம். பாருங்க, ஜஸ்ட் இன்னொரு வாட்டி இது மாதிரி மெதுவாக, ரொம்ப நம்ம அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் இப்படி டச் பண்ணோம். நம்ம வந்து ஃபேஸ் எப்படி டச் பண்ணுறோமோ அது மாதிரி மெதுவாக டச் பண்ணோம். இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து நான் ஆயில் போட்டு தண்ணி காமிக்கிறேன். நம்ம எல்லாம் நல்லா வெந்த பிறகு ஆயில் கண்டிப்பாக போடக்கூடாது, தீஞ்சிடும். ரொட்டி தீஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு சைடு நம்ம பவுல்ஸ் வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், ஒரு செகண்ட் கூட ஆகாது. அது வந்துடுச்சா நம்மளுக்கு? அகெயின்
ரெண்டாவது சைடு. பாருங்க அது வெந்துச்சு இல்லையா. இந்த பக்கம் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆயில் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு சப்பாத்தி வந்து கருகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க ஆயில் போட்ட உடனே. பாருங்க வியூவர்ஸ், ஒன்று வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து நான் ஆயில் பண்ணிட்டு இருந்ததால் போட்டுட்டு இருந்தால என்னால் கேமராவை டச் பண்ண முடியல. நம்ம வந்து தவாலேருந்து இதில் பிளேட்டில் போடுறோம் இல்லையா, இப்போ இது மாதிரி கொஞ்சம் பண்ணிடணும். சாஃப்ட் அப்படியே இருக்கும். பாருங்கள் ரொம்ப சாஃப்டான நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்ப சாஃப்ட், எவ்வளோ ஈஸியாக அப்படியே உடைக்கணும் பாருங்கள். அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் எடுத்து வெறும் நீங்கள் அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் சூடு பண்ணலாம். இல்லாட்டி தவாவில் சூடான பிறகு 2 சைடும் திருப்பி போட்டால் கூட உங்களுக்கு இதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். 2 நாள் இருந்தால் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் மாறாது. நீங்கள் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆறின பிறகு வெளியில் வச்சா கண்டிப்பாக கெட்டு போயிடும். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.